ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கோ ட்ரஃபிள் கேக் உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ட்ரஃபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்காக்காக நான் பண்ணியிருந்தேன். அவளுக்கு பர்த்டே. இந்த கேக்குன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரஃபிளு. அதனால் ட்ரஃபிள் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டே பேக் பண்ணி வச்சுட்டேன் கேக்கு. நெக்ஸ்ட் டே வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் எடுத்து ஃபோர் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக கனாஷ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கேக் போர்டு எடுத்துகிட்டு அது மேலே க்ரீமு, அதுக்கு மேலே கேக் லேயரை வச்சுட்டு சுகர் சிரப் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். சுகர் சிரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் லேயர் விப்பிங் க்ரீமு, அதுக்கு மேலே கனாஷு, நெக்ஸ்ட் லேயர் கேக்கு, இப்படி வச்சு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் தான். இந்த கேக் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும். கடகடன்னு பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான் வைக்க போகிறோம். கொஞ்சமாக வேவ் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துட்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான். க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் இல்லை. நான் வந்து நான் எப்போவுமே ஃபைனல் கோட்டிங் உடனே கொடுத்துருவேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிரும். அதுக்காக டைம் இருந்துச்சுன்னா வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரம்ஸ் வந்து மிக்ஸ் ஆகாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நான் சொன்ன மாதிரி ப்ளைனாக தான் பண்ணியிருந்தேன். சைடில் வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கீழேருந்து மேலே அப்படியே கீழேருந்து மேலே வந்து இழுத்து விட்டு நீங்கள் சுற்றி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் இந்த எஃபெக்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வச்சுருந்தேன். நான் வந்து கலராக பட்டர்ஃப்ளை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். சரி, அது எல்லாமே வச்சுட்டா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. சுத்தமாக டைம் இல்லாதனால இந்த பட்டர்ஃப்ளைஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, ஒயிட்டுக்கு மேட்சாக இருக்கட்டுமே நான் வச்சுட்டு அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாக இருந்தாலும். இந்த கேக்கை வீடியோ எடுக்கும் போது என் பொண்ணு பின்னாடி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, வாவ் பட்டர்ஃப்ளை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அவள் கேக் வந்து வீடியோ எடுத்தாலே பக்கத்தில் வந்துடுவா. கேக்கோட ஃபைனல் லுக் இது தான். இருட்டில் எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.